அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு. வாங்க இப்போ நம்ம சேனலில் முர்த்தபா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? முர்த்தபா செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு. இதில் நம்ம ஒரு முட்டையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த முட்டை நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையும் சேர்த்தாச்சு. இதுக்கு பிறகு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு அல்லது 2 குழிக்கரண்டி அளவாவது நம்ம இதில் எண்ணெயை சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாவை நல்லா கலந்துக்கணும். எண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்படி நல்லா கலங்க. ஒரு 2 நிமிஷத்துக்காவது மாவை இந்த அளவுக்கு நம்ம கலந்ததுக்கு அப்புறம்தான் தண்ணி தெளித்து நம்ம ரொட்டி மாவு பிசைய போகிறோம். பாருங்கள், இப்போ கலந்தாச்சு நல்லா. இப்போ தண்ணியை தெளித்து ரொட்டிக்கு மாவு பிசைகிறோம். நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றியும் மாவு பிசையலாம். ஆனால் நம்ம பால் ஊற்றலை, ஏன்னா ஏற்கனவே இதில் நம்ம முட்டையும் எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிருங்க. நல்லா சாஃப்டாக ஒரு அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம இதை மூடி வைக்கணும். இது மேலேயே எண்ணெய் ஊற்றுறோன்னா அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம ஒரு சின்ன துணியால் மூடி ஓரமாக ஒரு 1 ஹவர் வச்சிடலாம். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள், மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டஃப்டு செய்கிறதுக்கு நான் 4 பெரிய வெங்காயத்தை இப்படி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 4 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ரவுண்டாக பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கிறேங்க. புதினா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கைமா கறியை சுத்தம் பண்ணி உப்பு மட்டும் போட்டு குக்கரில் நான் இப்படி அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள்ண்டு எதுவுமே நான் சேர்க்கலை. ஏன்னா அது மாதிரி நான் சேர்க்க மாட்டேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா அந்த கறியோட ஸ்மெல் போயிடும். இஞ்சி பூண்டோட வாசனை தான் தூக்கலாக தெரியும். அதனால் நான் எப்போவுமே கைமா கறியை சும்மா உப்பு மட்டும் போட்டு தான் அவிச்சி எடுத்து வச்சுருப்பேன். நீங்களும் அது போலவே செஞ்சு பாருங்கள். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம். ஏன்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்தா நம்ம அந்த ரொட்டி சப்பாத்தியில் வச்சு செய்யும்போது, ரொட்டியில் வச்சு பண்ணும்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் எண்ணெயை நம்ம அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் வதங்காமே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கணும். இப்போ எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கறியில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலை. அதனால் இதில் வெங்காயத்தில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறங்க. இதில் நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். இப்போ புதினா இலையையும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. நான் எப்போவுமே முர்த்தபாக்கு ஸ்டஃப்டு செய்யும்போது மல்லி இலை சேர்க்க மாட்டேன். ஏன்னா மல்லி இலை போடுறதுனால அதனோட வாசனை வேறு மாதிரி போயிடும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேங்க.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறங்க. இப்போ இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்க கறியை, கைமா கறியை சேர்த்துக்கலாம். இப்படி கைமா கறியை சேர்த்து நல்லா இதை கிளறிக்கிறங்க. இப்படி நல்லா மசாலாவும் கைமா கறியும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறிக்கணும். வாசம் கமகமன்னு மணக்குது. இப்போ மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். நான் இந்த முட்டையில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா பொடி சேர்ப்பேன். அந்த மசாலா சேர்க்குறதுனால சூப்பராக இருக்கும். வாசனை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு மசாலா சொல்லியிருந்தேன்ல, அந்த மசாலா வேறு ஒன்றும் இல்லைங்க, பிரியாணி மசாலா தான். இந்த பிரியாணி மசாலா இப்படி சேர்த்து முட்டையில் அடித்து கலக்கிறதுனால முட்டை ரொம்ப வாசமாக, முர்த்தபா ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டையை நல்லா கலந்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே மசாலா பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவில் ஒரு பாதி அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன், ஃபுல்லத்தையும் சேர்க்கலை. இப்படி பாதி சேர்த்து மீதத்தை நான் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ வாங்க ரொட்டிக்கு தயார் பண்ணிக்கலாம். இப்படி மாவு எடுத்து மாவை நல்லா உருட்டிக்கிறங்க. இது போல் நீங்கள் பண்ணிங்களாக்கும் கடையில் உருட்டின மாதிரி மாவு நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம உருண்டை போட்டுக்கலாம். இப்படி எல்லா மாவையும் உருண்டை போட்டு வச்சுக்கிட்டு இப்போ கட்டையில் எண்ணெயை தடவி நம்ம ரொட்டி வளர்த்துக்கலாம். ரொட்டி ரவுண்டாக வரணும்னு அவசியம் இல்லை. ரொட்டி எப்படி வந்தாலும் பரவாயில்லை. இது போல் வளர்த்துக்குங்க. இப்போ ரொட்டி வளர்த்தாச்சு. நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையில் மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ இது மேலே ஊற்றி இப்படி லைட்டாக பரத்தி விடுங்க. நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கறி மசாலாவை இப்போ இது மேலே லைட்டாக அப்படி தூவி விட்டுக்கிறோங்க. ஏன் நம்ம மொத்தமாக கலக்காமல் இப்படி தனியாக மேலே போடுறோன்னா, கறி சாப்பிடும்போது முட்டையில் கலந்தது ஒரு மாதிரியான கலவையாக இருக்கும், மேலே தூவி விடுறது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். இப்படி மடிச்சிட்டு தோசை சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் கூடுதலாக ஊற்றியும் மொறுண்டும் பொரிக்கலாம். நான் சுமாராக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற முர்த்தபாவை எடுத்து இப்போ இதில் போடுங்க. இப்படி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. முர்த்தபாவை சிறுதணலில் போட்டு தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதனால் பொறுமையாக சிறுதணலில் போட்டு இதை வேக வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பெரட்டி போட்டு பாருங்கள், சூப்பரான முர்த்தபா தயாராகிருச்சு. நான் உங்களுக்கு இதில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவில் நம்ம சமையல் குறிப்புகளில் நிறைய டிப்ஸ் ஒன்றா கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதே போல் இதில் நான் மல்லி இலை சேர்க்க மாட்டேன், கறி வேக போடும்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை அடிக்கும்போது பிரியாணி மசாலா போட்டு முட்டையை அடிங்க. இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான டேஸ்டான முர்த்தபா தயாராகிருச்சு. வாவ், பார்த்தீங்களா முர்த்தபா எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது. அழகு மட்டும் இல்லைங்க, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.